கிரெடிட் கார்டு இல்லாமல் இருக்கிறதுக்கு பழகிட்டா எப்போ வேணால் வாங்கலாம். வாங்கியே பழகிட்டா எப்போ வேணால் நிறுத்த முடியாது. பணம் இல்லாத போது பணம் தான் எல்லாங்கிற மாதிரி தோணும். பணம் வந்த பிறகு ஒரு அலட்சியம் வந்துடுது. உங்கள் தேவைக்குள்ளே நீங்கள் இருந்தீங்களா? ஔவையார் சொல்லுவாங்க, எறும்பும் தன் கையால் என் ஜான் அப்படிம்பாங்க. வேலைக்கு போனதுக்கு அப்புறத்துலேருந்து, கல்யாணம் ஆனதுலேருந்து, குழந்தைங்க பிறந்ததுலேருந்து, அப்புறம் நமக்கு வயசாகி உடம்பு சரியில்லாமல் போய் பேரண்ட்ஸை பார்த்துக்கிறது, சொந்த வீடு தேவைங்கிற மாதிரி அது வளர்ந்துக்கிட்டே போகும். இங்கேருந்து ஒரு டிக்கெட் வாங்கி ஃப்ளைட்டில் ஒருத்தர் பேசாமல் தள்ளி உட்காந்துருந்து வேகமாக போய் டாக்ஸியில் ரஷ் பண்ணி ஹோட்டல் ரூம் எடுத்து அவன் அங்கே அர்ஜென்ட்டாக ஒரு கேபில் ஏறி அங்கேருந்து ஓடி போய் ஒரு இடத்த பார்த்து அவ்வளோ செலவழித்து கடைசியாக சண்டை போட்டு திரும்பி வரும். ஒரு லிமிட் வரைக்கும் தான் நம்ம படித்த படிப்பு. அதுக்கப்புறம் மேலே போகிறதுக்கு ஸ்கில்லும் ஆட்டிடியூடும் தான். ஃபினான்ஷியலாக ஒரு செக்லிஸ்ட் இதுக்கப்புறம் வச்சுக்கணும் அப்படின்னா என்னென்ன வச்சுக்கலாம்னு கொஞ்சம் சொல்ல முடியுமா சார்? இது ஆக்சுவலாக ரொம்ப நல்ல கேள்விங்க. அதாவது நீங்கள் எந்த கோர்ஸ் படித்தாலும், படிக்கலைனாலும், வேலைக்கு போனாலும், சொந்தமாக தொழில் பண்ணாலும், இந்த ஃபைனான்ஸ் பற்றி கொஞ்சம் மினிமம் தெரிஞ்சில்லைன்னா வாழ்க்கையில் நிறைய இழப்புகள் சந்திக்க வேண்டியது வரும், அல்லது வாய்ப்புகளை மிஸ் பண்ணிவிடும். நமக்கு இருக்கிற வாய்ப்புகளை. லிட்ரஸி அப்படிங்கிற போது அடிப்படையான விஷயங்கள் என்ன தெரிஞ்சுக்கணுன்னா, ரெண்டு இருக்குது. ஒன்று தெரிகிறது, இன்னொன்று உணர்றது. நிறைய தெரிகிற விஷயங்களை உணர்றது இல்லை. நம்ம பணம் இல்லாத போது பணம் தான் எல்லாங்கிற மாதிரி தோணும். பணம் வந்த பிறகு ஒரு அலட்சியம் வந்துடுது. இந்த லிட்ரஸியில் நம்ம ஃபஸ்ட்டு உணர வேண்டிய ஒரு விஷயம் பணம் எப்பயாவது வந்ததுன்னா நாம் ஒரு வாய்ப்பை பெற்றுருக்கிறோம், அதை தவற விடக்கூடாது. அந்த சமயத்தில் அதை பத்திரமா பிடிச்சி வச்சுக்கணும். நீ எத்தனை பக்கெட் வேணாலும் பிடிச்சி வச்சு அப்போ சேவ் பண்ணிவிட்டு ஒரு மினிமம் நம்ம ஒரு பேசிக்கை க்ரியேட் பண்ண பிறகு நம்மளுடைய மற்ற விளையாட்டுகள்லாம் பணத்தில் பண்ணலாம். அதனால் அடிப்படையாக வர்ற பணத்தை எடுத்த உடனேயே ஒரு ஸ்பெக்குலேஷன்லேயோ அதை வச்சு ஒரு கேம்பிளோ பண்ணக்கூடாதுங்கிறது தான் ஒரு அடிப்படை. பணத்து மேலே ஒரு மதிக்கிறவங்கள்ட்ட தான் பணம் தங்குன்னு சொல்லுவாங்க. அந்த விதத்தில் எல்லாருக்கும் ஒரு நல்ல வேலை கிடைக்கும், ஏதோ ஒரு வேலை கிடைக்கும், ஒரு சம்பளம் கிடைக்கும். அந்த பணத்தை மதிக்கணும் ஃபஸ்ட்டு. அது வந்த உடனே இது கேரண்டி முடிஞ்சு போச்சு, இனிமேட்டு இது ரெகுலராக வரும்னு நினைக்க வேணாம். ஒரு வருஷம் கொட்டுது, ஒரு வருஷம் பெய்யாது மழை. பெய்யாத வருஷம் தான் நமக்கு தெரியும். அதை ஞாபகம் வச்சுக்கணும். அதுவும் கோயிங் ஃபார்வர்டு உலகம் ரொம்ப ஒரு அன்சர்டனாக இருக்குது. திடீர்னு ஒன்றுமே இல்லாமல் போயிடுது, அப்புறம் திடீர்னு திரும்ப வருது. இப்போ ட்ரம்ப்பு வரி விதித்த போது உலகம் ஒரு மாதிரி க்ளூமி ஆயிடுச்சு. வார்னு ஒரு மாதிரி க்ளூமி ஆயிடுச்சு. லக்கிலி ரெண்டுமே சரியாக போயிடுச்சு. இது ரெண்டுமே ரொம்ப தூரம் போகக்கூடிய ஒரு ஆபத்து இருந்தது. அப்போது எல்லா வேலையும் போயிருக்கும், கொரோனா மாதிரி, சப்ரைம் மாதிரி. ஸோ இது ஃபஸ்ட்டு. ரெண்டாவது பணத்துக்கு டைம் வேல்யூன்னு ஒன்று இருக்குது. நம்ம சம்பாதிக்கிற டைமும் நமக்கு பணம் தேவைப்படுற டைமும் ஒன்று கிடையாது. ஒன்று கிடையாதுன்னா ரெண்டுக்குமான டியூரேஷன் வேறு. ஒருத்தர் ஒரு 18-20 வயசு தான் சம்பாதிக்க ஆரம்பிப்பார். சில பேர் 40-45 சம்பாத்தியம் நின்றுடும். சில பேருக்கு 50-55, 58, 60 ரிட்டையர்மெண்ட். சில பேர் 70 வயசு கூட நல்லா ஒர்க் பண்ணுறவங்கள வச்சுக்கிறாங்க. அதனால சம்பாதிக்கிற பீரியடு ஆளுக்கு ஆள் வேறுபடும். ஸோ வியாபாரத்துலேயும் அது மாதிரி தான். சில சமயம் கொட்டும், சில சமயம் வராது, சில சமயம் நஷ்டமாயிடும். அப்போ சம்பாதிக்கிற பீரியடுங்கிறது ஒன்று. ஆனால் வாழ்க்கையில் தேவை போக போக ஏறிக்கிட்டே போகும். ஸோ ஒரு வேலைக்கு போனதுக்கு அப்புறத்துலேருந்து, கல்யாணம் ஆனதுலேருந்து, குழந்தைங்க பிறந்ததுலேருந்து, அப்புறம் நமக்கு வயசாகி உடம்பு சரியில்லாமல் போய் பேரண்ட்ஸை பார்த்துக்கிறது, சொந்த வீடு தேவைங்கிற மாதிரி அது வளர்ந்துக்கிட்டே போகும். ஆக இது ரெண்டும் மேட்ச் ஆகும். கேஷ் ஃப்ளோ மேட்ச் ஆகாது. இதை கவனத்தில் வச்சுக்கிட்டு தான் நான் முதல்ல சொன்ன பாயிண்ட் கிடைக்கிற போது சேர்த்து வச்சுக்கோங்க, வேணுங்கிற போது எடுத்து வெளியில் விடலாம். கிடைக்கிற போது ஃபுல்லாக செலவழிச்சிட்டா கிடைக்காத பீரியடில் என்ன பண்ணுறது? அப்போ கையில் இருக்காது. அப்போ மூணாவது பாயிண்ட் என்னென்னா கடன். கடன்கிறது வாங்க வாய்ப்பு இருக்குது. வாங்கினா நம்ம அட்வான்டேஜுக்கு பயன்படுத்துறதுக்கு வாங்கணும், நம்ம டிஸ்அட்வான்டேஜை சரி பண்ணுறதுக்கு வாங்குறது இல்லை. இப்போ எனக்கு இன்றைக்கி இன்னும் ஒரு 1000 ரூபாய் செலவழிச்சா நல்லாயிருக்கும், ஒரு கிரெடிட் கார்டில் வாங்கிக்கிறேன், அடுத்த மாதம் சம்பளத்தை நான் கட்டிட்டா போச்சுன்னா அது டிஸ்அட்வான்டேஜ். எனக்கு இன்றைக்கி தேவை இருக்குது, இன்றைக்கே யூஸ் பண்ணுறேன், ஆனால் என்கிட்ட பணம் இல்லை, ஃப்யூச்சரில் நான் சம்பாதிக்க போகிறது நான் இப்போ செலவழிப்பேன். இது என்னையா சாமர்த்தியம்? இது பண்ணக்கூடாது. எனக்கு இன்றைக்கி ஒரு வாய்ப்பு இருக்குது, நான் இதை பொருளை விலைக்கு வாங்கிட்டேன்னா நாளைக்கு நான் கூட விலைக்கு விற்பேன், நான் இதுக்கு வட்டி கட்ட போகிறது 10%, எனக்கு இது 50% லாபம் கிடைக்கும், கடன் வாங்கு. அதுதான் தொழில் வியாபாரம் செய்கிறவங்களாம் வாங்குறாங்க. அப்போ அட்வான்டேஜுக்கு கடன் வாங்கணும், டிஸ்அட்வான்டேஜுக்கு கடன் வாங்கக்கூடாது. அப்போ ஆரம்பத்துலேருந்தே கடன் வாங்காமல், இஎம்ஐ இல்லாமல், நம்ம ஒரு கிரெடிட் கார்டு இல்லாமல் இருக்கிறதுக்கு பழகிட்டா எப்போ வேணால் வாங்கலாம். வாங்கியே பழகிட்டா எப்போ வேணால் நிறுத்த முடியாது. இது ரெண்டும் ரொம்ப ஒரு ட்ரிக்கியான ஒரு ஈக்குவேஷன். இது வாங்காமலே இருந்தவங்க எப்போ வேணாலும் வாங்கலாம், வாங்கிக்கிட்டே இருந்தவங்களால நிறுத்தவே முடியாது. அப்போது நிறுத்தவே முடியாதுன்னா அது கடன்லேயே போயிட்டு இருக்கணும். இது ரெண்டாவது, கடன் டைம் ஆக ஆக
அதிகமாகும். டைம் வேல்யூ ஃபார் மணிங்கிறது நம்ம ஒரு பணத்தை வச்சுருக்கோம், மிச்சமாக இருக்குது நம்மக்கிட்ட, நம்ம அதை சேமிக்கிறோம், அதை எத்தனை சதவீதம் வருமானம் வர்ற அளவுக்கு இன்வெஸ்ட் பண்ணுறோங்கிறது ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டு இல்லை ரேட் ஆஃப் ரிட்டர்ன் இன்ட்டு அதை எவ்வளோ நாள் விட்டு வைக்கிறோங்கிறது பீரியடு. அப்போ நம்மளுடைய பணம் ஏ, அதுக்கு கிடைக்கிற ரேட் ஆஃப் ரிட்டர்ன் வந்து பி, அதை எவ்வளோ நாளைக்கு விட்டு வைக்கிறோங்கிறது சி. இந்த ஏபிசி சேர்ந்து தான் ஒருத்தர் பணக்காரர் ஆகிறாங்க. நீ வந்து மாதம் 1000 ரூபா வீதம் 12% கிடைக்கிற எஸ்ஐபியில் போட்டு ஒரு 20 வருஷம் போட்டு வச்சா 1 கோடி ரூபா கிடைக்கலாம். அதையே வந்து நம்ம வந்து மாதம் 500 ரூபா தான் போடுவேன், ஆர்டியில் போடுறேன், 6% தான் கிடைக்கும், 3 வருஷம் தான் போட முடியும்னா ஒரு 1 லட்ச ரூபா கூட கிடைக்காது. ஆக டைம் வேல்யூ, ரேட் ஆஃப் ரிட்டர்ன், இது ரெண்டு முக்கியம். இது எப்படி வந்து சேவிங்ஸுக்கு கேபிட்டல் கிரியேஷனுக்கு உதவுமோ அப்படியே இந்த சைடு ஆப்போசிட்டில் நம்ம எவ்வளோ கடன் வாங்குகிறோம், என்ன வட்டிக்கு வாங்குகிறோம், எவ்வளோ நாளைக்கு அதை யூஸ் பண்ணுறோம், அந்த விதத்தில் அதே ஏபிசி ஒரு ஆளை முழுவடிச்சிடும், கப்பலே மூழ்கி போயிடும். ஒரு பெரிய தொகையை ஒரு பெரிய வட்டிக்கு வாங்கி ரொம்ப நாளைக்கு கட்டாமல் இருந்தால் காலி. ஸோ இந்த அடிப்படையை தெரிஞ்சுக்கணும். வாழ்க்கையை வாழ்வதற்கே பணத்தை சேர்த்து வச்சு என்ன பண்ண போகிறோம், இருக்கும்போது செலவு பண்ணி ஜாலியாக இருந்துக்கலாம்னு ஒரு தாட் இருக்குது. இந்த தாட்டை நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? அண்ட் இப்போ இருக்கிற ஜென்ரேஷன் நாங்கள் எல்லாரும் பண்ணுற ஒரு ஃபினான்ஷியல் மிஸ்டேக் எங்கள் பசங்க பண்ணக்கூடாதுன்னு நினைக்கிறோம். நீங்கள் என்னெல்லாம் நாங்கள் மிஸ்டேக்ஸ் பண்ணுறோம்னு நினைக்கிறீங்க? இப்போது வாழ்க்கையை வாழறதுக்கு தான். இப்போ நம்ம யார்கிட்ட சொல்கிறோன்னா, இது மாதிரி அட்வைஸ் பண்ணுற நானே தான் சோமவல்லியப்பன். வேறு ஒரு மீட்டிங்கில் என்ன தெரியுமா சொல்கிறேன், பணத்தை வச்சு என்ன பண்ண போகிறீங்க, நல்ல சட்டை போடுங்க, டாக்ஸியில் போங்க, ஒய்ஃபை ஊரை சுற்றி காட்டுங்க, நல்லா சாப்பிடுங்க, நிறைய டிப்ஸு கொடுங்க, சந்தோஷமாக இருங்க, வச்சு என்ன, உங்களுக்கு வர்ற வருமானத்தை நீங்கள் கண்டிப்பாக செலவழிக்கணும், நீங்கள் சேர்த்து வச்சது போதும்னு. யாருக்கு சொல்கிறோம்? ரிட்டையர்மெண்ட் மீட்டிங்கில் சொல்கிறோம். வேலை முடிஞ்சிருச்சு, ரிட்டையர் ஆக போகிறாங்க, பென்ஷன் வரும், இல்லைன்னா அவங்க போட்டிருக்கிற பணத்துக்கு வருமானம் வரும், ஏதோ ஒரு வருமானம் வந்துக்கிட்டு இருக்கும். அவங்கக்கிட்ட சொல்கிறோம், யோ எவ்வளோ நாளைக்கு சேர்த்து வச்சுக்கிட்டே இருப்ப, யாருக்கு சேர்த்து வைக்கிற, உனக்கு அனுபவியா, கஷ்டப்பட்டு சேர்த்த உனக்கு தானே இது, நல்லா சாப்பிடு, நல்லா போட்டுக்க, நல்லா அனுபவி. அப்போ அவங்களுக்கு இனிமேல்ட்டு என்ன, அது இனிமேல்ட்டு என்ன பண்ணாலும் அந்த பணம் கெட்டு போகாது. அவங்களுக்கு வருமானத்தை சாப்பிட போகிறாங்க, கொஞ்சத்தை எடுத்து அசலை கூட சாப்பிடலாம், தப்பு கிடையாது. ஏன்னா வாழ்க்கையை முக்கால்வாசி வாழ்ந்துட்டாங்க, இன்னும் மிச்சம் கொஞ்சம் தான் இருக்குது, பெரிய கடமையெல்லாம் இல்லை. ஆனால் நமக்கு என்ன, நமக்கு வந்து குடியிருக்கிறதுக்கு ஒரு வீடு வேணும், நமக்கு பெரிய உடம்பு சரியில்லாமல் போனால் பார்த்துக்க வைத்தியத்துக்கு பணம் வேணும், பின்னாடி வேலை இல்லைன்னா, அப்படிங்கிற பீரியடில் நம்ம ஜாக்கிரதையாக தான் இருக்கணும். அதனால நம்ம வாழ்க்கை தான், நம்ம வந்து எடுத்த உடனே நல்லா இருக்கோமா, கடைசி வரைக்கும் நல்லா இருக்கோமாங்கிறது தான் கேள்வி. கடைசி வரைக்கும் நல்லா இருக்கணும்னா நமக்கு என்ன, ஆரம்பத்தில் என்ன இருக்குது, உடம்புல ஹெல்த் இருக்குது, நமக்கு வந்து தாங்கக்கூடிய மனதைரியம் இருக்குது, வாழ்க்கை பற்றி நம்பிக்கை இருக்குது. எத்தனை பேர் துபாயில் போய் வேலை பார்க்குறாங்க, எத்தனை பேர் மலேசியா சிங்கப்பூர்லாம் போய் வேலை பார்க்குறாங்க, கன்ஸ்ட்ரக்ஷன்லாம் வேலை பார்க்குறாங்க, ஏன் சிரமப்படுறாங்க, அந்த பணத்தையெல்லாம் சேர்த்து கொண்டு வந்து வச்சு நிம்மதியாக இருக்கலாம். அப்போ முதல்ல சேர்க்குற பீரியடில் உடம்புல தெம்பு இருக்கிற போது சேர்த்துடணும், அப்போ நம்ம கட்டுப்படுத்திக்க முடியும், கட்டுப்படுத்திக்கணும். ஒரேடியாக நீங்கள் வந்து உங்களுக்கு 1 லட்ச ரூபா சம்பளம் வருதுன்னா நீங்கள் அனுபவிங்கன்னு நான் சொல்லுவேன், பாதி அனுபவிங்க, பாதி சேர்த்து வச்சுங்கன்னு. நம்ம சொல்கிறது கட்டுப்பாடுங்கிறது ஒரு மினிமத்துக்கே பத்தாமல் இருக்கவங்க, இன்னும் நிறைய பார்க்கணும்னு நினைக்கிறவங்க இப்போவே அனுபவிக்க ஆரம்பிக்கிறத விட சேர்த்து வச்சு அனுபவிக்கலாம். ஃபினான்ஷியலாக நான் பெட்டராக இருக்குது, என்னென்ன ஸ்கில்ஸ்லாம் நான் வளர்த்துக்கலாம் சார்? எனக்கு வந்து ஸ்கில்லுங்கிறது ஒன்று, ஆட்டிடியூடுங்கிறது ஒன்று. பணத்தை வந்து ஆட்டிடியூடில் தான் பணம் வந்து ஒருத்தர்கிட்ட தங்குது, இன்னொருத்தர்கிட்ட போயிடுது தங்கம். எவ்வளோ பெரிய பணக்காரங்களும் அவங்க ஆட்டிடியூடால் பணத்தை கெடுத்துடுறாங்க. அவங்களுடைய பொழுதுபோக்குகளே அப்படி இருக்குது, அவங்களுடைய கேம்பிளிங்கே அப்படி இருக்குது. நீங்கள் வந்து பணத்தை ஆட்டிடியூடில் போயிடுது. ஸ்கில்லுங்கிறது வந்து பணத்தை நமக்கு வந்து அது ஸ்கில்லுங்கிறத ஆட்டிடியூடுங்கிறதும் சேர்ந்து கலந்து பார்த்தா எமோஷன்ஸ் தான் சொல்லணும். ஒரு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி பார்த்தா அதை உடனே அவைல் பண்ணுங்கிற ஒரு பதட்டம் நமக்கு வருது. இது முதல் நாளே ஃபஸ்ட் டே ஃபஸ்ட் ஷோ என்ன டிக்கெட் விலை, அது ஒரு உணர்வு தானே. அதே படம் தான் பார்க்க போகிறோம், நம்ம கதை திரைக்கதையெல்லாம் மாற்ற போகிறது கிடையாது. என்ன கூட கொஞ்சம் பேர் சத்தம் போடுவாங்க, அது ஜாலியாக இருக்குங்கிறது தான், அதுக்கு எவ்வளோ விலை. அதே கிரிக்கெட் மேட்ச்சை நம்ம ஸ்டேடியத்தில் போய் பார்க்குறது எப்போயாவது ஒரு முறை பார்க்கலாம், ஸ்டேடியத்திலே தான் பார்ப்போம்னா அதுக்கு என்ன காஸ்ட்டு. இது எல்லாம் உணர்வு சம்மந்தப்பட்டது. அப்போ நம்ம என்ன நினைக்கிறோம், எது மகிழ்ச்சி நம்ம முடிவு பண்ணியிருக்கோமோ அதை பொறுத்து நம்மளுடைய செலவுகள் அமையுது. இப்போ உலகத்தோட ரொம்ப பெரிய பணக்காரர் வாரன் பஃபெட்டு, அவர் வச்சுருக்கிறது கிட்டத்தட்ட ஒரு 10 லட்சம் கோடி ரூபா. அவர் சொல்கிறாரு உள்ளிருந்து உருவது தான் மகிழ்ச்சின்றாரு. உங்களுக்கு எதெல்லாம் ரொம்ப ப்ளஷர் அப்படின்னு கேட்டால் குழந்தைங்களோட விளையாடுறதுங்கிறாரு. குழந்தைங்களோட விளையாடுறதுக்கு என்ன செலவாகும்? எதுவும் ஆகாது.
நீங்கள் பீச்சில் போய் உட்காந்து நிறைய பேர் கணவன் மனைவியுமா உட்காந்து பேசிக்கிட்டு ஒரு சுண்டல் சாப்பிட்டுக்கிட்டு 2 மணி நேரம் இருந்தாங்கன்னா அதுதான் ஆக்சுவலாக ஸ்பெண்டிங் டைமு டுகெதர். அங்கே தான் வந்து ஹாப்பியாக இருக்காங்க. இங்கேருந்து ஒரு டிக்கெட் வாங்கி ஃப்ளைட்டில் ஒருத்தர் பேசாமல் தள்ளி உட்காந்துருந்து வேகமாக போய் டாக்ஸியில் ரஷ் பண்ணி ஹோட்டல் ரூம் எடுத்து அவன் அங்கே அர்ஜென்ட்டாக ஒரு கேபில் ஏறி அங்கேருந்து ஓடி போய் ஒரு இடத்த பார்த்து அவ்வளோ செலவழித்து கடைசியில் சண்டை போட்டு திரும்பி வருவோம். ஸோ நமக்கு வந்து நம்மளுடைய ஆட்டிடியூடில் எது மகிழ்ச்சி எது சந்தோஷம் அப்படிங்கிறத நம்ம முடிவு பண்ணிவிட்டு அங்கே ஃபிக்ஸ் பண்ணிட்டோன்னா நம்ம வந்து பணம் நம்ம கையில் தங்கும். எனக்கு வந்து ஒரு பெரிய செலவழிச்சா தான் நான் ஹாப்பியாக இருப்பேன். ரொம்ப விலை உயர்ந்த கடிகாரம், விலை உயர்ந்த ஃபோன், விலை உயர்ந்த பைக்கு, விலை உயர்ந்தது தான் நம்ம எல்லாத்தையும் கொண்டு எக்ஸ்டர்னலாக வெளியில் வச்சுட்டோம். இப்போ நீங்கள் ரொம்ப அழகாக இருக்கிற சில பெண்கள் பார்த்தீங்கன்னா நகையே போட்டிருக்க மாட்டாங்க. நிறைய பேர் அவங்க போட்டிருக்க துணியை நம்ம போய் கேட்டோம்னா கடைசியில் கேட்டால் அது வந்து 70 ரூபாம்பாங்க. அப்போ சாதாரணமாக போட்டிருப்பாங்க. ஒரு அழகு என்பது நம்ம மைண்டு ஐ ஆஃப் த பிஹோல்டர் தான். எல்லாத்தையுமே சாதாரணமாக நம்ம பார்க்க பழகிட்டு அதுலேயே நம்ம சந்தோஷப்பட ஆரம்பிச்சிட்டா அந்த ஆட்டிடியூடு லைஃப் லாங் நம்ம காப்பாற்றும். ஃபினான்ஷியல் உங்களை பொறுத்த வரைக்கும் ஃபினான்ஷியல் சக்ஸஸ்னால் என்ன? நீங்கள் அதுக்கு சில புக்ஸை வந்து சொல்லலாம், இந்த புக்ஸ்லாம் படிங்க, இல்லை இந்த வீடியோஸ்லாம் பாருங்கள், நீங்கள் சொல்லணும்னு நினைக்கிற சில விஷயங்கள் எது? இப்போது ஃபினான்ஷியல் சக்ஸஸ் அப்படின்னு சொன்னால் நம்முடைய எல்லா தேவைகளையும் நம்முடைய சம்பாத்தியத்திலேருந்தே நம்மளால் நிறைவு செய்து கொள்ள முடிவது. நம்முடைய தேவைகள் அப்படின்னா நாம் வந்து விரும்புகிறவங்களுக்கு கொடுக்கறது கூட நம்ம பெற்றோர், உறவினர்கள், நண்பர்கள், நம்ம பொதுமக்களில் சிரமப்படுறவங்க, நம்ம பணத்துக்கு நம்மளே அதிபதி. கடைசி வரைக்கும் யார்கிட்டையும் போய் கை நீட்டக்கூடாது. நம்முடைய தேவைகளுக்குங்கிறது தான் ஃபினான்ஷியல் சக்ஸஸ். நீங்கள் வந்து அது ஒரு வாட்ச்மனாக இருந்துக்கிட்டு 20,000 ரூபாயில் நீங்கள் இப்படி வாழ்ந்துட்டா நீங்களும் சக்ஸஸ் தான். நீங்கள் வந்து ஒரு மிகப்பெரிய காஃபி நிறுவனத்தை ஆரம்பிச்சுட்டு பணம் பற்றாமல் நீங்கள் சிரமம் கடன் சொல்லிவிட்டு நீங்கள் ஏதாவது வாழ்க்கையில் முடிவு எடுத்தீங்கன்னா நீங்கள் தோல்வி தான். நீங்கள் எத்தனை 1000 கோடி வச்சுருந்தீங்க, எத்தனை வெறும் 1000 ரூபாய் வச்சுருந்தீங்கிறது கணக்கு இல்லை. உங்கள் தேவைக்குள்ளே நீங்கள் இருந்தீங்களா? ஔவையார் சொல்லுவாங்க, எறும்பும் தன் கையால் என் ஜான் அப்படிம்பாங்க. நம்ம கையால் நம்ம 8 ஜான், எறும்பு அதோட கையால் அதனுடைய துணுடு கையால் அது 8 ஜான் இருக்குமா. அவங்கவுங்களுடைய சர்க்கிள்குள்ளார ஹாப்பியாக நிம்மதியாக 4 பேர்கிட்ட பேச்சு வாங்காமல் நம்ம பணத்தில் நம்ம வாழுது ஃபைனான்ஷியல் சக்ஸஸ். நம்முடைய தேவைகளை நம்ம நிறைவேற்றிக்கிட்டோம். பற்றாக்குறை மனதோடு இருக்கக்கூடாது, பற்றாக்குறை பர்ஸோடு இருக்கக்கூடாது. இது ரெண்டும் என்ன படிக்கலாம் அப்படின்னா, நான் வந்து பெரிய சக்ஸஸ்ஃபுல் பீப்புள் வாரன் பஃபருடைய வாழ்க்கையே படிக்கலாம். நீங்கள் நாராயணமூர்த்தியுடைய லைஃப் ஹிஸ்ட்ரி நீங்கள் படிக்கலாம். நிறைய பேர் வந்து அந்த மாதிரி வாழ்ந்துருக்காங்க. தமிழ்நாட்டில் நிறைய வள்ளல் இருந்திருக்காங்க. பச்சையப்பா வள்ளல் இருந்திருக்கிறாரு, அழகப்பா வள்ளல் இருந்திருக்கிறாரு, கந்தசாமி வள்ளல். நான் அவங்களுடைய ஜாதி பேர்லாம் சஃபிக்ஸ் சொன்னால் தான் அடையாளம் தெரியும். ஆனால் இப்போ நம்ம சொல்ல வேணாங்கிறதுக்காக நான் சொல்லலை. அவங்க பேரில் கல்லூரிகள் இருக்குது, அவங்க பேரில் பல்கலைக்கழகங்கள் இருக்குது, அவங்க எவ்வளோ பண்ணியிருக்காங்க. அவங்களாம் அவங்களுக்காக எடுத்துக்கல. நிறைய சம்பாதிக்கணும், நிறைய கொடுக்கணும். அதுவும் அவங்க வாழ்க்கையெல்லாம் படித்தாலே நமக்கு சம்பாதிக்கிறதும் தெரிஞ்சு போயிடும், எப்படி செலவழிக்கிறதும் தெரிஞ்சிடும். படங்களோட இன்ஃப்ளூயன்ஸ் வந்து ரொம்ப அதிகமாகிடுச்சு. ஒரு சில படங்கள்லாம் வந்து ட்ரேடிங்கில் வந்து ஈஸியாக சம்பாதிச்சிடலாம் அப்படின்னு காமிச்சதுனால நிறைய பேர் ட்ரேட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. பட் அது ஒரு ரிஸ்கியான ஒரு விஷயம். ட்ரேடிங் நான் பண்ணணும் அப்படின்னா என்னென்ன விஷயங்கள் நான் வந்து தெரிஞ்சுக்கிறேன்? இப்போ சொல்லும்போது சொன்னீங்க இந்த எக்ஸாம்ஸ் இருக்குது, இதெல்லாம் வந்து நிறைய பேருக்கு தெரியாது. பட் இதெல்லாம் தெரிஞ்சால் மட்டும் ட்ரேட் பண்ண, இல்லாட்டி பண்ணாத அப்படின்னா நீங்கள் என்ன சொல்லுவீங்க? ட்ரேடு பண்ணுறவங்க யார் வேணாலும் பண்ணலாம். ஆனால் எல்லோரும் லூஸ் பண்ணுவாங்க. பெரும்பாலானவங்க லூஸ் பண்ணுறாங்க. ட்ரேடுங்கிறது என்னன்னா அதுக்கு டெக்னிக்கல் அனாலிசிஸ் இருக்குது, சார்ட்டை பற்றி படிக்கிறவங்களாம் இருக்காங்க. இப்போ என்ன ரிஸ்க்குன்னா, இண்டிவிஜுவல்ஸ் ட்ரேட் பண்ணுறதை விட வேகமாக அதே விஷயங்களை அலோகிராம் அதெல்லாம் யூஸ் பண்ணி பல பெரிய இன்ஸ்டியூஷன்ஸ், ஃபாரின் இன்ஸ்டியூஷன்ஸ் அவங்க ட்ரேட் பண்ணுறாங்க. அதனால அந்த டிராஃபிக் ஜாமில் நம்ம மாட்டிக்குவோம். பணம் பண்ணுறதுக்கு நல்ல வழி வந்து ஸ்டாக் மார்க்கெட்டில் வாங்கி இன்வெஸ்ட் பண்ணி ஹோல்டு பண்ணுறது தான். அதில் பெரிய லெவலில் பணம் பண்ண முடியும். அதை விட்டுட்டு நம்ம ட்ரேட் பண்ணுறோன்னு சொல்லிட்டு நிறைய பேர் இன்றைக்கி 500 ரூபா கிடச்சிது, 1000 ரூபா கிடச்சிது, 2000 ரூபா கிடச்சிதுங்கிறாங்க. ஒரு 5 நாள் போச்சுங்கிறாங்க, ஆப்ஷன்ஸுங்கிறாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் நான் என்னுடைய ஸ்டாக் மார்க்கெட் புஸ்தகங்கள்லேருந்து நான் அதுதான் ஆரம்பத்துலேருந்தே சொல்கிறேன், அனுபவத்துலேருந்து சொல்கிறேன். அனுபவங்கிறது என்னுடைய அனுபவம் மட்டும் இல்லை. நான் வந்து கிட்டத்தட்ட 1980 ஸ்டாக் மார்க்கெட்டை பார்க்குறேன். 45 வருஷமாக பார்க்குறேன். நான் ஸ்டாக் மார்க்கெட்டே ஒரு 10 புக்கு எழுதியிருக்கேன், ஏகப்பட்ட வீடியோ போட்டிருக்கேன். எல்லாம் என்னை சந்திக்கிறவங்க எல்லாம் சொல்கிற கதைகள்லேருந்து தான் நான் சொல்கிறேன். ட்ரேடு பண்ணி ரொம்ப சம்பாதிச்சவங்க ரொம்ப ரொம்ப குறைவு. ஒரு முறை வந்தால் கூட இன்னொரு முறை போயிடும். ஆக அவங்க நிகரமாக நான் லாபம் பண்ணேன், இந்த பணத்தை எடுத்தேன், இந்த வீடு கட்டினேன், இந்த பணத்தை எடுத்தேன், நான் இந்த கார் வாங்கினேன்னு சொல்லக்கூடியவங்க ரொம்ப கம்மி. ஏன்னா அவங்கள அது மார்க்கெட் விடாது. முதல்ல சீட்டு கட்டும்பாங்க, ஜெயிச்சவனை எந்திரிச்சு போக விட மாட்டாங்க. அவன் தோத்தா தான் அவனை விடுவாங்க. அவன் பாருப்பான்னு நம்ம அந்த வடிவேலுக்கு பாக்கெட்டை காமிக்கிற மாதிரி ஒன்றும் இல்லைடானா தான் விடுவாங்க. அது வரைக்கும் விளையாண்டுக்கிட்டே தான் இருக்கணும். நீ ஜெயிச்சாலும் அங்கே தான் விடணும். ட்ரேடிங் அப்படி தான்.
தோக்குற வரைக்கும் நம்ம அதை விடவே மாட்டோம், அது நம்மளை விடாது. சார், அடுத்து இந்த ஃபினான்ஸ் அப்படிங்கிற செக்டர் அடுத்த ஒரு 5 to 10 வருஷம் இந்த ஃபீல்டோட க்ரோத் எப்படி லைக் என்னன்னா, வேலைக்கு போய் படிக்கணும், இங்கே படித்து வேலைக்கு போகணுங்கிறவங்களுக்கு இங்கே எங்கே இருக்குது, இந்த க்ரோத் எப்படி இருக்கும்னு நீங்கள் சொல்கிறீங்க? நீங்கள் இப்போது க்ரோத்து உலகத்திலேயே ரொம்ப வேகமாக வளர்கிற நாடு இந்தியா. 6.5% நம்ம ரியல் ஜிடிபி இருக்குது. ஸோ அதில் தமிழ்நாடு இன்னும் டாப்பில் இருக்கும். நம்மகிட்ட கிட்டத்தட்ட 8-9% நம்ம ஜிடிபி க்ரோத் இருக்குது. நமக்கு நாடுங்கிறது தமிழ்நாடு மட்டும் கிடையாது, இந்தியா மட்டும் கிடையாது, ஆஸ்திரேலியா, யூரோப்பு, எங்கே வேணாலும் நம்ம போய் வேலை பார்க்கலாம். நம்ம பசங்க வேலை பார்த்துட்டு தான் இருக்காங்க. ஸோ உலகம் மொத்தமும் இருக்கிற பெரிய டாப் நிறுவனங்களில் சிஓவே நம்ம ஆளுங்க இருக்காங்க. வேர்ல்ட் பேங்க்கில் எடுத்தால் நம்ம ஆள் இருக்கார், அமெரிக்காவோட வைஸ் பிரசிடெண்ட்டாக இருந்தாங்க, நீங்கள் இன்னும் பல நாட்டுக்கு இருந்திருக்காங்க. நம்ம சுந்தர் பிச்சையிலேருந்து நாத்தெல்லா மைக்ரோசாஃப்ட் வரைக்கும் எவ்வளோ பேர். அதனால் நமக்கு ஒரு லிமிட் வரைக்கும் தான் நம்ம படித்த படிப்பு. அதுக்கப்புறம் மேலே போகிறதுக்கு ஸ்கில்லும் ஆட்டிடியூடும் தான். எல்லோரும் தான் மராத்தான் ஓட ஆரம்பிப்பாங்க, ஜெயிக்கிறது கடைசியாக சில பேர் தான். யார் அந்த முழு ஓட்டத்தையும் நிதானமாக கரெக்டாக ப்ராக்டிஸ் பண்ணி பண்ணுறாங்களோ அது மாதிரி. ஃபினான்ஸுக்கு ஏகப்பட்ட ஜாப் இருக்குது. நீங்கள் ஜாயின் பண்ணி மேலே வர்றதுக்கு நீங்கள் தொடர்ந்து கற்றுக்கிட்டே இருக்கணும். இப்போ ஒரு படிப்பு முடிச்சுட்டு உள்ளே வந்தது போதாது, உள்ளே வந்த பிறகும் படிச்சுக்கிட்டே இருக்கணும். அதுக்கு தொடர்ந்து ஏன்னா உலகம் மாறிக்கிட்டே இருக்குது. ஃபினான்ஸுக்கும் ஏஐயில் ஒரு சேலஞ்சு வரலாம், லாயர் படிப்புகளுக்கும் ஒரு சேலஞ்சு வரலாம். இப்போ நீங்கள் ஆடிட்டர்ஸ், நான் சொல்கிற ஃபினான்ஸுங்கிறது ஒரு ஆடிட்டர்ஸுக்கு அந்த சேலஞ்சு வரலாம். பலதை மிஷின் பண்ணிடும், கணக்குகள்லாம் இப்போ ஆப் வந்துட்ட மாதிரி. அதனால நீங்கள் ஃபினான்ஸை மட்டும் படிக்காமல் ஃபினான்ஸோட இப்போவே முடிஞ்சால் ஓரளவுக்கு ஏஐயோட ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸோட ஒரு கனெக்ட், நீங்களே கூட பெரிய லீடராக வந்துடலாம். ஃபினான்ஸில் நீங்கள் ஏஐயோட கம்பைன் பண்ணி புது விஷயங்களை வெளியில் எடுத்துகிட்டு வரலாம். இந்த ஏஐனுடைய தாக்கம் எல்லாத்துலேயும் இருக்கும், ஃபினான்ஸ்லேயும் அதிகமாக இருக்கும்னு நினைக்கிறேன் நான்.